அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துள்ளார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள முள்ளிப்பட்டு பைபாஸ் ஆலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. அமைச்சர் ஏவ வேலு தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் வரவேற்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கருணாநிதியின் உருவ சிலையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உதயநிதிக்கு அமைச்சர் ஏவ வேலு, நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் ஆகியோர் வெள்ளி செங்கோல் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், பாஜகவையும் அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், பாஜகவை எதிர்க்கும் ஒரே தலைவராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் என்றும் தெரிவித்தார். நம்முடைய கழக தலைவர் தலைமையிலான இந்த ஆரணி கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் இன்னைக்கு ஓரணியில நாம நிக்கிறோம். ஆனா நமக்கு எதிர்க்க நிக்கிற அதிமுக பாத்தீங்கன்னா எத்தனை அணியில் நிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அத்தனை அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை எப்படி தோற்கடிக்கலான்னு ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு அந்த அதிமுகவுல போட்டி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் துரோகம் பண்ணியிருக்கிறார். வெறும் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பண்ற ஒன்றிய பாசிச பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை ஒரே ஒரு கட்சி, அவங்க கட்சி மட்டும்தான் இருக்கணுங்கிறதா ஒரே கொள்கை. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி. இதுதான் பாஜகவுடைய திட்டம். இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த ஒன்றிய பாஜக அரசை எடுத்திருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவரும், ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு களத்துல தெம்பா தைரியமா நாம எடுத்து நின்றுட்டு இருக்கிறோம்.